அந்த குடும்பத்தினுடைய பின்னணியை விசாரிப்பதில்லை, அந்த இளைஞனுடைய மனநிலையை விசாரிப்பதில்லை. அவங்க வெல் செட்டில்டா. பணம் இருக்கா, பணமும் திருமணம் செய்து கொண்டால் இதான் விலை. இந்த பக்கம் 1000 கோடி, இந்த பக்கம் 1000 கோடி. இந்த 1000 கோடிகள் தான் திருமணம் செய்து கொள்கிறதே தவிர நீங்க இரண்டு இதயங்களும் நீங்க அப்பாட்ட சொல்ற புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, அம்மாட்ட சொல்ற புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, என் புருஷனை புரிந்து கொள்ளவே இல்லை, என் மாமனார் மாமியாவும் என்ன டார்ச்சர் பண்றாங்க. நீங்க ரிதன்யாவினுடைய தாயும் தந்தையும் தான் குற்றவாளி அந்த இளைஞனை விட. ஏன்னா அவங்க தான் அதிகமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த மணப்பெண்ணுடைய மாமியார் மாமனார் கணவன் 3 பேரும் இதுக்கு பணம் மருந்தல்ல, மருத்துவம் தான் தீர்வு. எத்தனை கோடி வித்து கொடுத்தாலும் இதுதான் நிலைமை. இத்தனை சீரும் இத்தனை சனத்தி இத்தனை கார் வசதி கொடுத்து வாழாம வெட்டியா வந்துட்டீங்க. நீங்க ஏன் அங்க அவங்கள்ட்ட அடிமையாக இருந்து சாகல? வாழவே முடியலன்னு இத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்த குடும்பம் வீட்டுக்கு வர்றானா அவனால முடியல. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. ஐயா, ஒரு பக்கம் திருப்பூர் SSI சண்முகவேல் கொலை, இன்னொரு பக்கம் திருப்பூர்ல எப்படி 78 நாட்களுக்குள்ளேயே திருமணமாகி ரிதன்யா அவர்கள் இறந்து போனாங்களோ அதே மாதிரி திருமணமான 10 மாதங்கள்ல பிரீத்தி அப்படின்ற ஒரு பெண் இறந்து போயிருக்காங்க வரதட்சணை கொடுமையினால. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. இதுலமா திருமணம் செய்து கொள்கிற ஆண், அந்த ஆணுக்கு ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான அறிவு இருப்பதில்லை. ஏன்னா அவன் கல்லூரியில் படிக்கிற பொழுது தீய பழக்கங்களுக்கு உள்ளாயிடறான், குறிப்பாக ட்ரக்ஸு அடிக்ட் ஆகிடறான். இரண்டாவது இன்னொரு பெரிய குற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள். நீங்கள் ரிதன்யாவினுடைய தாயும் தந்தையும் தான் குற்றவாளி அந்த இளைஞனை விட. ஏன்னா அவங்க தான் அதிகமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த வரதட்சணை வழக்கில் நிறைய வழக்கில் நீங்கள் பெண் வீட்டார் என்னன்னா அந்த குடும்பத்தினுடைய பின்னணியை விசாரிப்பதில்லை, அந்த இளைஞனுடைய மனநிலையை விசாரிப்பதில்லை. அவங்க வெல் செட்டில்டா. பணம் இருக்கா, பணமும் திருமணம் செய்து கொண்டால் இதான் விலை. 2 இதயங்களும் திருமணம் செஞ்சுக்கணும். ஆனால் என்ன நடக்குதுன்னா பெரிய இடங்கள்ல பல இடங்கள் என்னால் உதாரணம் காட்ட முடியும். இந்த பக்கம் 1000 கோடி, இந்த பக்கம் 1000 கோடி. இந்த 1000 கோடிகள் தான் திருமணம் செய்து கொள்கிறதே தவிர நீங்க 2 உருவங்களும் 2 இதயங்களும் திருமணம் செய்து கொள்வதில்லை. அதனாலதான் ரிதன்யா வழக்கா அப்படித்தான். ரிதன்யா அழுகிறாள அந்த வீடியோ பார்த்தா. எங்க அப்பாட்ட சொல்றேன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, அம்மாட்ட சொல்றேன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, என் புருஷனை புரிந்து கொள்ளவே இல்லை, என் மாமனார் மாமியாவும் என்ன டார்ச்சர் பண்றாங்க. நான் எங்கே தான் போவது? அவ கொஞ்சம் அறிவாளியா இருந்தான்னா ஒரு மனநோயாளி டாக்டரை பார்த்து எனக்கு இப்படி இருக்கு, என்ன பண்ணலாம், அவங்கள்ட்ட நான் டைவர்ஸ் பண்ணிட்டு வர்றேன், இப்படி விவாகரத்து பண்ணிட்டு வந்திருந்தா அந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. அவளுக்கு போதிய கல்வி கொடுக்கப்படவில்லை, பெண் கல்வி கொடுக்கப்படவில்லை, அவளுக்கான சமூக கல்வி கொடுக்கப்படவில்லை. கல்வி பூரா யாரு? சாராய விற்கிறவன் தான் கல்லூரி நடத்துகிறான். கல்லூரி ஆண்டு விழாவில் யார் போய் தொடைக்கு பக்கத்தில் ஜீன்ஸ் பேண்டை கிழிச்சு விட்டுட்டு நடிகைகள் போய் கல்லூரி ஆண்டு விழா, சுதந்திர தின விழா, குடியரசு தின விழாவில் போய் அதாவது ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட்ட நடிகர்கள் தான் போய் கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த விழாக்கு யாரை கூப்பிடணுன்ற விவசாயே இல்லை. ஏன்னா சாராய வியாபாரி தானே கல்லூரி நடத்துறான், சாராயத்தை விட அதிகமாக லாபம் கிடைக்குது. அதனால அவன் சாராய வியாபாரி தான் ஆண்டு விழா, சுதந்திர தினம், குடியரசு, பெற்றோர் தினம் எல்லாம் அவன் தான் நடத்துறான். அப்போ இந்த இளைஞர்களும் இளைஞர்களும் பக்குவப்படுத்தப்படுவதில்லை. நீங்க இடுக்கண் வருங்கா லகுங்கிற மாதிரி அவங்களுக்கு துன்பம் வருகிற பொழுது அதில் எப்படி மீண்டு வருவது என்ற கவுன்சிலிங் தெரியல.
ஐயா இந்த பெண் பிரீத்திக்கும் 120 சவரன் நகை, 20 லட்சம் ரொக்க பணம், இனோவா கார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பூர்வீக இடத்தை வித்து அதுல ஒரு 50 லட்சம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு கொடுத்தும் இன்னும் இவங்களுக்கு பத்தலன்னா என்னதான் ஐயா பண்ணணும்? மேலும் எங்களுக்கு வரதட்சணை வேணும் வேணும்னு அதாவதுமா நீங்க 500 கோடி கொடுத்தாலும் இப்படித்தான் இருக்கு. மனநோயாளிகள் அந்த மணப்பெண்ணுடைய மாமியார், மாமனார், கணவன் 3 பேரும் இதுக்கு பணம் மருந்தல்ல, மருத்துவம் தான் தீரும். எங்கே போயிருக்கணுங்க? ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போயிருக்கணும். மனநல மருத்துவமனைக்கு இவ்வளோ கூடி சேர்த்துருக்கணும். யாரை? 3 பேரையும் ஒரே இடத்துல அடைச்சிருக்கணும். எத்தனை கோடி விற்று கொடுத்தாலும் இதுதான் நிலைமை. நீங்கள் மனநோயாளிக்கு பணமா தீர்வு? எது தீர்வு? அறிவுரை தீர்வு. உள்ளே இருக்கிற அந்த அழுக்கை எடுக்கக்கூடிய கவுன்சிலிங் தேவை. அப்போது நீங்கள் மகளின் பெற்றோர்களுக்கு அறிவில்லை. ஏன்னா அவங்க இந்த மணமகனை பற்றியும் மணவன் பெற்றோர்களை பற்றியும் தீர விசாரிச்சு தான் அந்த சம்மந்தமே வச்சிருக்க மாட்டாங்க. பார்த்தா பெரிய இடம் பெரிய இடம் பெரிய இடம். இப்போ 5 கார் இருக்குது, ஒரு பங்களா இருக்கு, இதுதான் பெரிய இடம். நீங்க சொல்ற மாதிரியே யாருமே எதையும் விசாரிக்காம வெல் செட்டில்டான்னு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. அப்புறம் செத்து போனதுக்கு அப்புறம் வரதட்சணை கொடுமை, என் பொண்ணு கொடுமை பண்ணாங்க அப்படி ஏன் சாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஐயா. இல்லைம்மா, இதில் தமிழ்நாடு முழுக்க இப்படி தான் இருக்கு. கேரளாவில் அந்த வரதட்சணை கொடுமையோ கொலையோ எதுவுமே இல்லை. வரதட்சணைக்கிற பேச்சே இல்லை. ஆணும் படிச்சிருப்பான், பெண்ணும் படிச்சிருப்பான். கல்வி தான் அவங்களுக்கான சொத்து. ஐயா இந்த பிரீத்தி என்கிற பெண்ணும் ஐடில எம்ப்ளாயா இருக்கிறாங்க. ஆமா, எம்ப்ளாயா இருந்தாலும் நீங்கள் போதிய அறிவு இருக்காதுமா. அதாவது பெண் ஏன் அடிமையானாலும் பெரியார் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை 2 தடவை படித்தாலே யாரும் ஜாக மாட்டாங்க. பிரீத்தி இவ்வளோ வரதட்சணை கொடுத்த பிறகும் கணவன் சதீஷ் அவங்க மாமனார் மாமியார் எல்லாருமே வரதட்சணை வேணும் வேணும்னு கொடுமை பண்ணி அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுடைய தாய் வீட்டுக்கே வந்துடுறாங்க. தாய் வீட்டில் தான் தற்கொலை பண்ணியிருக்காங்க. தாய்கிட்டையும் இல்லை தந்தைக்கிட்டையும் எடுத்து சொல்லியிருக்க மாட்டாங்களா? இவங்க எந்த பெற்றோர்களும் ஏன் அவனுக்கு ஒரு பிரச்சனைனா வந்துரு நம்ம பார்த்துக்கலாம், இதுதான் வாழ்க்கைன்னு கிடையாதுன்னு ஏன் அறிவுரை கூற மாட்டேங்கிறாங்க? நல்ல காரியம். அதாவதுமா இங்கே அந்த பெண்ணினுடைய அப்பாவும் அம்மாவும் ஒரு சிந்தனையாளனாகவோ பகுத்தறிவாளனாகவோ ஒரு கம்யூனிஸ்டாகவோ ஒரு பெரியாரிஸ்டாகவோ இருந்தால் இந்த கொலை நடந்திருக்காது. வீட்டில் என்ன நடந்ததுன்னா, இத்தனை சீரும் இத்தனை சனத்தி இத்தனை கார் வசதி கொடுத்து வாழாமல் வெட்டியாக வந்துட்டியே, நீங்கள் ஏன் அங்கே அவங்கள்ட்ட அடிமையாக இருந்து சாகலை, அங்கேயே செத்துருக்க வேண்டியதானே? இப்படித்தான் அந்த பெற்றோர்களை அந்த பெண்ணை துன்பப்படுத்தியிருக்காங்க. எல்லாருடைய மனநிலையும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே இரு, அந்த கொடுமைக்காரங்கிட்ட வாழு. இப்படி சொன்ன பிறகு புகுந்த வீட்டில் தனக்கு ஆறுதல் இல்லையே, தன்னை புரிந்து கொள்ளவில்லையே, தன்னுடைய உணர்வுகளை அவங்க தெரிஞ்சுக்கலையே, தன்னுடைய காயத்துக்கு மருந்து போடலையே, இதை விட பெற்றோர்களே தன்னை இகழ்வதை அவளால் பொறுத்து கொள்ளவே முடியல. நான் எங்கேயும் போக வேண்டாம், என் பொண்ணு நான் அவ்வளோ அன்பாக அவளை நான் வச்சுருக்கேன். ஒரு நாள் திடீர்னு கோவப்பட்டா அப்செட் ஆயிடுறான். என்னால் தாங்க முடியலப்பா, நீ எப்பவுமே திட்டினா நான் தாங்கிடுவேன், ஒரு நாள் என்னை திட்டிட்டு நீ திட்டினா என்னால் பொறுத்துக்க முடியலைங்கிறான். அப்போது இதுதான் பெண்களுடைய மனசு. அப்போது அப்பாட்ட அன்பு எதிர்பார்க்குறா, அம்மாட்ட அன்பை எதிர்பார்க்குறா, அண்ணங்கிட்ட அன்பை எதிர்பார்க்குறா, எல்லாத்தையும் அன்பை எதிர்பார்க்குறா. அப்படியே வளர்றாவோ. அவளுக்கு எந்த சிரமமும் பிறந்த வீட்டில் கொடுப்பதே இல்லை. ஒருத்தர் பேசுகிறா, ஒருத்தர் ஆதரிக்கிறது. இப்படியா அன்பால் வளர்க்கப்பட்ட அந்த பெண் எங்கே போய் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போகிற பொழுது அங்கே யாரா இருக்கா? மிருகங்களாக இருக்கு. மனநோய் பிடித்த மிருகங்களா? அன்பை எதிர்பார்த்து போன கணவன் மிருகமாக இருக்கான். அந்த கணவனுடைய தாயின் தகப்பனவன் நீங்கள் கொடூர முகங்களோடு மிருகமாக இருக்கான். அப்செட் ஆயிடுறான். பல பெண்கள் நீங்கள் இதை வீட்டில் வந்து சொல்கிறா, எங்கே அப்பாட்ட அம்மாட்ட அண்ணங்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க? இத்தனை கோடிகளை குட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணுமே, நீ கொஞ்சம் கூட அவன்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியலையா? அப்போது மேலும் அவள் தற்கொலைக்கு தூண்டப்படுகிறாள். தற்கொலை எண்ணத்தை தவிர அவளுக்கு எதுவுமே வராது. ஏன்? அவளுக்கு பகுத்தறிவு இல்லை, அவளுக்கு கம்யூனிசம் இல்லை, அவளுக்கு பெரியாரை தெரியாது. அவளுக்கு நீங்கள் தத்துவார்த்த தலைவர்களை தெரிந்திருந்தால் அவ மீண்டு வந்துருவா. ஐயா ரிதன்யா மாதிரி இந்த பெண் பிரீத்திக்கும் செக்ஸ் டார்ச்சர் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்குமா?
நீங்கள் அதாவதுமா எல்லாமே நடந்திருக்கும். ம். ஏன்னா வாழவே முடியலன்னு இத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்த குடும்பம் வீட்டுக்கு வர்றானா அவனால் முடியல. அவளுக்கு அதிகமான துன்பம் கொடுத்தது பெற்றோர்கள் தான். ஏன் அவங்க அப்பா அம்மாவை ஒரு பெண்ணை இனிமையாக வாழ வைக்கக்கூடிய ஆட்களான்னு அவங்க பார்க்கல. ஒன்று, கோடிகளை கொட்டி கொடுத்தா சரியாக போயிடும். கோடிகளை கொட்டி கொடுத்தா சரியாக போயிடும், நம்ம பிள்ளை நல்லா பார்ப்பான். இதுதான் மனநிலை. மனநோயாளிகளுக்கு எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் அப்படித்தான் இருப்பாங்கிறது அறியக்கூடிய மனநிலை தமிழ்நாட்டில் இல்லைம்மா. ரிதன்யாவுக்கு இப்போ வரைக்கும் என்ன நியாயம் கிடைச்சது அப்படின்னு தெரியல. ஆடியோ போட்டுமே இந்த நாள் வரைக்குமே எதுவும் தீர்ப்பு வெளியாகலை. அதே மாதிரி பிரீத்திக்கு நியாயம் கிடைச்சாதான் நாங்கள் பிரேதத்தை வாங்குவோம் அப்படின்னு அவங்களுடைய பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க. பிரீத்திக்கும் நியாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா ஐயா? இல்லை, இந்த ஜனநாயகம் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக சின்னாவண்டப்பட்டு சீர்கெட்டு கிடக்குது. 2 நாளில் 3 நாளில் பணத்தை வாங்கலின்னா எதுவும் நடந்து போக. தமிழ்நாடு முழுக்க பிணம் வாங்காத போராட்டம் கெவின்லேருந்து அஜித் குமார்லேருந்து ரிதன்யாவிலேருந்து பல பேர் இப்போ எத்தனை நாள் வாங்காமல் இருப்பீங்க? இது ஒரு அடிப்படை உரிமைக்கான ஒரு போராட்டமே தவிர மக்களிடம் விழிப்புணர்வும் தட்டி கேட்குற அந்த தகுதியும் வளர்ந்தால்தான் இந்த சமூகம் காப்பாற்றப்படுமே தவிர சமூகத்தை காப்பாற்றுவது ஒவ்வொருவரும் சமூகம்தான். ஒவ்வொருவரும் எதிர்த்து நின்று போராடணும். ஒவ்வொருவரும் எதிர்த்து நின்று போராடணும். அந்த மனப்பக்குவத்தை மன வலிமையை அடைந்தவர்கள் மட்டும்தான் வாழ முடியும். ஐயா, நீங்க ஒரு பெண்ணை பெத்த தகப்பன் அப்படின்ற முறையில் இந்த கேள்வி கேட்குறேன். பெண்களுக்கு ஒரு பிரச்சனை, தற்கொலை எண்ணம் வரும்போது அவங்க என்ன பண்ணா அந்த எண்ணத்திலிருந்து விடுபடலாம்? நீங்க ஒண்ணுமே இல்லை, அவர்கள் இது ஒரு தற்காலிக இடையூறு தான் இப்படி எடுத்துட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு. தற்காலிகமான துன்புறுத்தல் தான். இந்த நாட்டில் சட்டம் இருக்குது, போலீஸ் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. எனக்கு வேண்டாட உன்னோட வாழ முடியல, இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் முடிஞ்சுதா? முடிஞ்சு. உன்னுடைய அன்பையும் ஆதரவையும் பண்பையும் 100 வயசு வரைக்கும் வாழ்வதற்கான அத்தனை தகுதி உங்கள்கிட்ட இருக்கிறது எதிர்பார்த்தேன். நீ ஒரு மிருகமாக இருக்க, உன்னோடு வாழ முடியாது. இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் என் பெண்ணாக இருந்தால் அப்போ நான் தான் செய்வேன். அடுத்த நொடி வேண்டாமா தூக்கி போட்டு வந்துடு. நீயே வந்த பிறகு எனக்கு அவன் எதுக்கு? என்னுடைய பெண்ணை நான் இழக்க விரும்பலை. இதுதான் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கையை நீங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருகிறவளை என்ன பண்ணுறான்? மீண்டும் இருட்டிலே தள்ளி விடுறான். அப்போ அவள் நிலைகளுந்து போகிறான். பெற்றோர்களே இருட்டில் தள்ளி விடுறாங்களே, வனவிலங்கு வாழ்கிற ஒரு காட்டில் தள்ளி விடுறாங்களே. ரிதன்யா கதை தானே, அவள் அழுகிறாள. அந்த வீடியோலாம் கேட்டமே. என் அப்பா புரிஞ்சுக்கல, அம்மா புரிஞ்சுக்கல, கணவரும் புரிஞ்சுக்கல, மாமியார் சித்திரவதை பண்ணல. பல நாள் 12 மணிக்கு ஓடி வந்து சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா அதை புரிஞ்சுக்கல. அப்பா அவன் கிடக்கிறான், விடு, நாளை காலை டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டுருவான், விடு, நீ நம்பிக்கையோட மனசை உடஞ்சிடாதுன்னு சொல்லியிருந்தா அவள் செத்துருக்க மாட்டான். ஆனால் அவங்க சொன்னது எல்லாமே போக போக நீ போ, சரியா, நீ அங்கே போ, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா. அவன் தான் மிருகமாக இருக்கானே. மனிதகிட்ட வாழலாம், ஒரு மிருகக்கிட்ட எப்படி வாழ முடியும்? மிருகத்திட்டு கூட மனிதாபிமானம் இருக்கு. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், குழந்தைகள்லாம் பெரியவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கொரில்லா வாழ்கிற ஒரு இடத்துல குழந்தை தவறி விழுந்துருது. அந்த கொரில்லா குரங்கு எடுத்து குழந்தைய மேலே தூக்கி கொடுக்கு. குச்சி கொதறல, ஒரு கொரில்லா குரங்கு. நான் இப்போ நிறைய வீடியோக்களை நம்ம பார்க்குற ஒரு வெள்ளாடும் ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்குது. அந்த ஆடு ஒரு அடி விட்டா அந்த குழந்தை அப்படியே விழுந்துடும். ஆனால் அது என்ன பண்ணுது? செல்லமாக பின்னாடி தட்டுது. இப்படி விலங்குகளிடம் கூட மனிதாபிமானம் இருக்கு. யானை குழந்தையை கொள்ளாது. யானை ஒரு காட்டையே வேட்டையாடிட்டு வருது. ஒரு வாழை மரத்தில் குருவி கூடு கட்டி குருவிலாம் கத்துது, அதை மட்டும் விட்டுட்டு போகுது. நான் கண்ணால் அந்த வீடியோ பார்த்தேன். அப்போது இதயங்கள் ஈரமாக யாருக்கு இருக்குது? விலங்குகளுக்கு இருக்குமா, மனுஷனுக்கு இல்லையேங்கிறது தான் வேதனை. இவர்களெல்லாம் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். காசு இருக்கிறதுனால சட்டத்தில் ஓட்டையில் பூந்து வெளியே வந்தார். ஐயா, இந்த திருப்பூர் வழக்கு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் ஐயா. நன்றி. நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல்
செய்தி சந்தையான கிங் 24/7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்.